संसारसागरे मग्नं दीनं मां करुणानुगृहे कर्मग्राहगृहीताङ्गं माम् उद्धरपवार्णवात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे। कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे व्रजप्रियं கிருஷ்ணம் துவைபாயனம் வந்தே கிருஷ்ணம் வந்தே பிரதாசுதம். அடுத்தது 5ஆம் ஸ்கந்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா முதல்ல சொல்லும்பொழுது பிரியவிரத மகாராஜரோட சரித்திரமான சொல்லப்படுறது. பிரியவிரதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரொம்ப பற்றின்மையோடு இருக்கக்கூடியவர். ஆனா ஒரு கட்டத்திற்கு பின்பு அவருக்கு பற்றி ஏற்பட்டு ராஜபரிபாலனாதிகள்லாம் பண்ணி திருப்பி பற்றின்மையை வளர்த்துண்டார் தபஸ் மூலியமா. இவருக்கு ஆச்சாரியன் யாருன்னு கேட்டாக்கா நாரதர் மகரிஷி தான். அப்ப பரீட்சித் மகாராஜா ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு, என்ன சுவாமி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, பற்றின்மையோட ஒருத்தர் அவ்வளோ பகவத் பக்தியோட இருக்கக்கூடியவர் எப்படி திடீர்னு பற்ற வளர்த்தண்டார் அப்படின்றது பரீட்சித் மகாராஜா கேட்கிறார். அதுக்கு சுகபிரம மகரிஷி பதில் சொல்றார், ஆமா சுவாமி, ஒருத்தர் பகவானிடத்துல அபரிமிதமான அன்பு வச்சுருக்கார் வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்படி இந்த சம்சாரத்தில் நாட்டம் வரும். இப்போ எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு பிரீத்தி இருக்கணும் அப்படின்னா, அந்த பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சதுன்னா பைத்தியம் பிடிச்சிடணும் அவனுக்கு. திருட்டிர்யுகாயத்தே அப்படின்னு கோபிகா கீதத்தில் வருது. திருட்டிர்யுகாயத்தே அப்படின்னாக்க ஒரு க்ஷணம் உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னாக்க ஏதோ எனக்கு யுக கணக்கா உங்களை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அந்த ஃபீலிங் அதுதான் பக்திக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளம் நமக்கு இன்னும் வரலை, ஏற்படலை அப்படின்னா நமக்கு இன்னும் பக்தி முத்தலைன்னு அர்த்தம். கோட்டியில் ஒருத்தனுக்கு பக்தி முத்தி போகும், அவனுக்கு தான் முக்தின்னு அன்னைக்கே முக்தி தேவி சொல்லிட்டு போட்டாலும் இல்லையோ. அப்போ முக்தியாக இருக்கக்கூடியவள் பக்தி இடத்துல சொல்கிறா, கோட்டியில் ஒருத்தனுக்கு பக்தி முக்தி போகிறது அவனுக்கு தான் முக்தி கிடைக்கும். அப்படி ஒருத்தன் மோட்சத்துக்கு போகணும்னு வந்தானா அவனை நான் ஐஷின் போகிறதுக்காக நான் பிரபஞ்சத்துக்கு வருவேன், இல்லைன்னா நான் வைகுண்டத்திலே இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி தேவி புரட்டு வைகுண்டத்துக்கு போகிறா. கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே இதெல்லாம் நடக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது சுவாமி வேதாந்தேசிகனுக்கு எவ்வளோ பிரேம கிருஷ்ணாவதாரத்தில் அப்படின்னா அவர் சொல்கிறார், அதராஹித சாருவம்சநாளாக மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலசிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணேன்றார் கோபால விம்சதியில. அப்ப அந்த சர்வேஸ்வரன் இருக்கின்றானே வரதராஜ பெருமாள், பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யக்கூடியவர், உயர்வர உயர்ந்த அலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரர சுடரடி தொழுதழன் மனனே. உயர்வர உயர்நலம்னு நம்மாழ்வார் சொல்றாரே திருவாய்மொழியில, அதுல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் முதல்ல உக்காரத்தை சொல்லிட்டார். அப்புறம் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் மகாரம், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அகாரம், துயரர சுடரடி தொழுதழன் மனனே. அப்படிப்பட்ட தேவாதிராஜனுடைய பாதார விந்தத்தை விழுந்து சேவிக்கணும். தொழுது எழு என் மனனே. இவர் எப்படி சொல்றார் தொழுதழன் மனனே அப்படின்னு கேட்டாக்க, சேவி திருப்பி எழுந்துரு, திருப்பி சேவி. அச்சா நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ கோதா தஸ்யை நம இதம் பூய ஏவாஸ்து பூயஹ. எப்படி இருக்கணும்ன்ற பராசர பட்டர் கோதாதேவி இடத்துல நம்ம அப்படின்னாக்க, முதல்ல நமஸ்காரம் பண்ணு, திருப்பி எழுந்துரு, திருப்பி சேவி, திருப்பி எழுந்துரு, திருப்பி சேவி, இப்படி சேவிச்ச வண்ணமே கோதா பிராட்டி இடத்துலன்னு சொல்றாரோ இல்லையோ. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றார், தொழுதழன் மனனே, நீ தொழுத வண்ணமே இருக்கணும் வரதராஜன்ட்ட, வேற ஆப்ஷன் இல்லை. அதாவது இந்த சைடெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன்னாக்க, இந்த தென்திசை பார்த்தேன்னாக்க, எஸ்பெஷலி இந்த மெட்ராஸ் காஞ்சிபுரம் அந்த சைடெலாம் பார்த்தேன்னாக்க வரதன் பித்து. பெரியவாள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருப்பா அப்படின்னா, நிறைய பேர் சொல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா அவள்லாம் சொல்லிடுவா, அந்த காஞ்சிபுரம் சைடில் எஸ்பெஷலி நீங்கள் போனேன்னாக்கா அவள் சொல்லுவா, தெய்வ பெருமாள் தான் சுவாமி பெருமாள். எப்படி தெய்வ பெருமாளை தவிர்த்து
நீங்கள் தேவதாந்திரத்தை விட்டுருங்கோ, சிவபெருமான் பிரம்மா இவாளெல்லாம் விட்டுருங்கோ, இத்தர தேவதாந்திரத்தை எல்லாம் விட்டுருங்கோ, அவளை சொல்லவே இல்லை. பெருமாள்கள்லேயே சொல்லும் பொழுது முக்தி தரும் நகரே எழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு அடைக்கலை பத்தில சுவாமி வேதாந்தகிருஷ்ணன் சொல்கிறோம் இல்லையோ, இந்த மாதிரி வரதன் தான் எங்களுக்கு எல்லாமே வேறு யாரும் கிடையாதுன்றா. இந்த சைடு வந்தா அந்த சைடு ரங்கநாதன்ட்ட போனாக்க அவ என்ன சொல்றா, அந்தர்ஜோதி கிமபி வினாமஞ்ச நம் யோக திருஷ்டே சிந்தா ரத்னம் சுலபமிகனக அப்படின்றா. அவ சொல்லும் பொழுது ரங்கநாதன் இருக்கானே அவனை விட்டா வேற யாராவது உண்டா, அவன் தான் தேவதேவ ஜெகத்பதே. இங்கே சொல்லும் பொழுது 4000 வரதனுக்கே அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. ஸ்ரீரங்கம் பக்கல்ல போனேன்னா 4000 ரங்கனுக்கே அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா ரங்கநாதன் பட்சத்துல சொல்லும் பொழுது அரங்கனையல்லால் மற்றொரு தெய்வம் நாடுதிரேன்னு அவா சொல்றா. ரெண்டாவது வந்தாரை வாழ வைக்கும் ரங்கநாதன்னு தான் அந்த பெருமாளுக்கு பேரே. அந்த பெருமாளை போய் சேவிச்சாக்க ஆச்சரியமான திருமேனி, ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. அந்த திருமேனியை வர்ணனை பண்ணும்பொழுது ஆஹா அட்டகாசமா பெருமாள் எழுதியிருக்காளே, இந்த பெருமாளினுடைய அந்த திருமேனி எவ்வளவு அழகா இருக்கு, குளிர்ச்சி தரக்கூடிய திருமேனியா இருக்கே, இந்த திருமேனியவா நம்ம சேவிக்காம இத்தனை நாள் இருந்தோம் அப்படின்னு நம்மளே அந்த ரங்கநாதன்ட்ட போயிட்டு சரணாகதி பண்ணலான் போல தோணும். அடியனுக்கு அந்த அனுபவம் உண்டு. முதல் தடவை மறக்கவே மாட்டேன். நம்பெருமாள் இன்னைக்கும் தடுத்த ஆட்கொண்ட பெருமாள். அந்த பெருமாள் எப்படின்னாக்கா அடியன் வாழ்க்கையில முதல்ல அதாவது ரொம்ப வருஷம் துடிச்சு கடைசியில் முதல் தடவை 12வது படிக்கும் பொழுது ரங்கநாதனுடைய அனுகிரகம், ஆச்சரிய அனுகிரகம் ஸ்ரீரங்கத்துக்கு முதல் தடவை அப்போதான் அடியன் போனேன். அப்போ அந்த நம்பெருமாளை சேவிக்கிறச்சே ஒரு க்ஷணம் வாயில் வந்த வார்த்தை, மனசில் வந்த வார்த்தை, பிறவி பயன் முடிஞ்சுடுத்துப்பா எப்ப நீ ஐஷன் போறேன்னு கேட்ட வார்த்தை. அதெல்லாம் வரண்யாசம் பண்ணிக்கிற காலத்துக்கு முன்னாடி வந்த வார்த்தை. அதாவது நம்பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும், இவ்வளோதான் வாழ்க்கை, வேற எதுலேயுமே நாட்டம் இல்லை. அதாவது அந்த அளவுக்கு பெருமாள் ஆகர்ஷண சக்தி இருந்திருக்கு. என் அழியனை மாத்திரம் அவர் ஒன்று இருக்கு இல்லையா, தொன்னடி பொடியார் எழுத்துண்டார், திருப்பானாழ்வார் எழுத்துண்டார், நம்மாழ்வாரே எழுத்திருக்காரே, கங்குலும் பகலும் நானால் தானே நம்மாழ்வார் பாடுறார் திருவாய்மொழியில. எந்த அளவுக்குன்னா பாருங்க, தொன்னடி பொடி ஆழ்வாரெல்லாம் நம்பெருமாள் ஈர்த்துண்டு இருக்கார் ரங்கநாதன்னா, அவர் ஈர்த்துண்டதுக்கு என்ன அடையாளம்னா இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்ட அரங்கமான நகருளானேன்றார். இந்திராயை நமகான பெரிய பிராட்டியாருக்கு திருநாமம் உண்டு. இந்த குங்குமார்ச்சனை எல்லாம் வீட்டில் பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும். அதுல இந்திராயை நமக அப்படின்னு வரும் பிராட்டியினுடைய திருநாமம். இந்திராயை நமகனாக்க ஸ்ரீவைகுண்டத்தை ஆட்சி செய்யக்கூடியவள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்திராயாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரி சர்வஜை, அவள் ஆட்சி செய்யக்கூடிய உலகமான நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாருங்க ஆச்சரியமா இவர் சொல்றார் தொன்னடிப்பொடி ஆழ்வார், நீ எனக்கு ஸ்வர்க்கம் இல்லை, நீ மோட்சத்தையே தரனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமம் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு சொல்றாளோ இல்லையா ஆண்டாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதுல சுவர்க்கம்னு வருது. அந்த சுவர்க்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டாக்க நம்ம மேலோட்ட வாசிக்கும் பொழுது நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற வளந்தலடையாய் அருங்கலமே தேற்றமாய் திரவேலோ ரெம்பாவாய். நோற்று சுவர்க்கம், அந்த ஸ்வர்க்கத்தை சொல்லும் பொழுது சுவர்க்கம்னு சொல்றா, ஒருவேளை ஸ்வர்க்கமா இருக்குமோ அப்படின்னா கிடையாது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அந்த இடத்துல சுவாபதேசார்த்தம் திருப்பாவையில சொல்லும் பொழுது இப்ப மார்கழி ஒண்ணு ஆரம்பிச்சிடும் இன்னும் 10 நாள்ல. அப்ப அந்த நோற்று சுவர்க்கம்னு சொன்னா சுவாமி சுவர்க்கம் அப்படின்றது ஆச்சரியமா சொல்லும் பொழுது அது மோட்சத்தை சொல்றது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஸ்ரீவைகுண்டத்தை எடுத்து காண்பிக்கிறா. மேலோட்டமா சொல்லும் பொழுது ஸ்வர்க்கத்தை சொல்றாப்புல தான் இருக்கும், ஆனா ஸ்ரீவைகுண்டத்தை எடுத்து காண்பிக்கிறான் அந்த இடத்துல ஆண்டாள். அதே மாதிரி ஆச்சரியமான எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய். இது சொல்றாளே, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு,
கீழ்வானம், கீழ்வானம்னு சொன்னாக்கே தாராகாசம் அப்படின்ற ஆண்டாள். இது தஹர வித்யை வந்து ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமா அதுல எடுத்து காண்பிக்கிறா. இதெல்லாம் திருப்பாவை சுவாபதேச அர்த்தங்களை எப்படி நம்ம வந்து டிசம்பர் 16 அனுபவிக்க இருக்கோம். அந்த இதுல வந்து அந்த ரீதியில அந்த பட்சத்தை அனுபவிக்கும் பொழுது இன்னும் அந்தர்கதமா இப்ப அனுபவிக்கலாம் போட்டோம். சுவாமி தேசிகனுக்கு கண்ணனிடத்தில் எப்படிப்பட்ட பிரீத்தினா, அதராஹிதச்சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே. ஹே வரதா, வரத பிரபோ, தேவாதி ராஜா, வரதராஜா, எனக்கு அழகா ஒரு காலை முன்னாடி வச்சுண்டு இன்னொரு காலை பின்னாடி வச்சுண்டு நீ வேணுகோபாலனா சேவை சாதிப்பி, அந்த சேவை எனக்கு கொடுன்றா சுவாமி வேதாந்தேசிகன். அந்த இடத்துல எந்த சேவை? வேணுகோபாலன் சேவை எனக்கு அனுகிரகம் பண்ணு. நான் போற காலத்தில் அந்த வேணுகோபாலன் சேவையை சேவிச்சுட்டு தான் என் பிராணனை விடுவேன் அவர் சொல்றார். எப்படி இருக்கு? அதுதான் சுவாமி தேசிகனுக்கு கண்ணன் மேல இருந்து ஈடுபாடு. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையா? அப்ப ஆச்சரியமா அந்த பெருமாள் இருக்காரு. என்ன பண்றது, இங்க இருக்கிறவாளுக்கு வரதன் பிரீத்தி, அந்த சைடு போனா ரங்கநாதர் பிரீத்தி. இவா 2 பேரும் ஒத்து போற பெருமாள் வந்து மலையப்பன். உமாச்சி காப்பாத்து உமாச்சி காப்பாத்துன்னு அங்க போயிட்டு பயம் என்னவோ தெரில, மலையப்பன் மேல இவ 2 பட்சத்துல இருக்கிறவாளுக்கும் பயம். என்ன அந்த பயபக்தியோட மலையப்பனை செவிச்சுடுவா. இவா 3 பேருமே இல்லாத தனியா ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டி எப்படிப்பட்ட கோஷ்டினாக்க, திருவஹீந்திரபுரம் போனேள்னாக்க தேவநாதனை காட்டிலும் தேசிகனுக்கு தான் அங்கே மரியாதை. சுவாமி வேதாந்தேசிகன் அப்படி கொண்டாடுவா. எந்த அளவுக்கு நான் திருவஹேந்திரபுரத்தில் தேவநாதன் பெருமாள் ஆச்சரியமாக இருக்கார். அங்கே ஔஷதகிரின்னு மலை இருக்குது. அதாவது திருவஹேந்திரபுரத்தில் தான் சுவாமி வேதாந்தேசிகன் நிறைய வருஷம் இருந்தார். அவர் நிறைய பிரமாணங்கள்லாம் காமிக்கிறா. அங்கே சுவாமி வேதாந்தேசிகனுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். இது என்ன பெரிய விஷயம், தூப்புல்ல கூட தான் பண்ணுறா அப்படின்னா, அப்படி இல்லை சுவாமி, 10 நாள் பிரம்மோற்சவம் அங்கே நடக்கும். ஆனால் அதை காட்டில் விசேஷம் என்ன தெரியுமோ, 10 நாள் விடாயற்றி உற்சவம் கொண்டாடுவா தேசிகனுக்கு. 10 நாள் பிரம்மோற்சவத்தில் பெருமாள் எத்தனையோ திருக்கோலங்களில் சுவாமி வேதாந்தேசிகன் எழுந்தருளினார். 10 நாள் ரெஸ்டான். அவருக்கு ரொம்ப வேய களைப்பாகி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல களைப்பு சுவாமி வேதாந்தேசிகனுக்கு ஏற்பாட்டு கொடுத்தான். 10 நாள் புறப்பாடு போய் ஆனால் அவருக்கு 10 நாள் ரெஸ்டா. அதனால 10 நாள் விடாயிச்சு உற்சவம். அங்கே தேவநாத பெருமாளே 2ஆம் பட்சம், சுவாமி வேதாந்தேசிகன் தான் பிராதானியம் அங்கே. இவா வந்து இந்த 3 பேர் கட்சியிலும் கிடையாது, தனி உலகம் அது ஆச்சா இது. அதனால வேணுகோபாலன் சேவையில் என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்பீங்கோ. ஆமாம், வேணுகோபாலன் சேவை விசேஷம்தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பெருமாள் வேணுகோபாலன் சேவை சாதிக்கிறதா அது மாத்திர விசேஷம் இல்லை. பெருமாள் ஏதோ கையில் புல்லாங்குழல வச்சுன்ற இது மாத்திர விசேஷம்னு சொல்லலை. வேணுகோபாலனுக்கு பின்னாடி மாடு மேய்க்கும் கண்ணேன்னு ஊத்துக்காடு கவி பாடினாரே, அந்த மாடு மேய்க்கும் கண்ணன் தான் அந்த இடத்துல. அதனால்தான் வேணுகோபாலன்னு பாருங்க. வேணுவை மாத்திரம் அவன் தாங்கிக்கல, பின்னாடி மாடு மேய்ச்சுட்டு இருக்கான். அந்த பசு மாடு பெருமாளுக்கு பின்னாடி அப்படி போய் நிற்கிறது ஆச்சரியமா. அந்த பசுமாடுனா ஆச்சரியம். அந்த பசுமாடை சேவிக்கும்பொழுது எப்படின்னா, கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சேள் அப்படின்னாக்கா அந்த பசுமாடு கூட சமாசேனமான பசுமாடாக இருக்கும். சாதாரண பசுமாடு இல்லை, சமாசேனான பசுமாடு. இது வேற எந்த திவ்ய தேசத்துலையும் எந்த அபிமான ஸ்தலத்துலையும் கிடையாது. இந்த இடத்துல வரதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. வரதனுக்கு மட்டும்தான் கொடை போடுறது அழகு, வரதனுக்கு மட்டும்தான் குலுக்கல் அழகு. கருட சேவனா வரதன் தான், வேற யாரையும் போய் ஒத்துக்க முடியாது. கருட சேவனா வரதன். மாசி வெள்ளி கருடன் சேவை நம்பெருமாள் மட்டும்தான். நடை அழகு நம்பெருமாளுக்கு மட்டும்தான். இப்போ ராப்பத்து வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க 10 நாளும் விசேஷமா நம்பெருமாள் பரமபதவாசல் வழியா வெளில எழுந்துருளும் பொழுது ஆச்சரியமான விசேஷங்கள். அதெல்லாம் அந்த அங்கே நடக்கிற விஷயங்கள் வேற எங்கேயுமே கிடையாது. இதான் உண்மை. அந்த பரமபதவாசல் வழியா பெருமாள் எழுந்துருளும் போது நம்பெருமாள் அவர் வந்து 5 கதியில் விடுவர். 5 விதமான நடை. ஒய்யார நடை, பெருமாள் புறப்பாடார்தே மூலஸ்தானத்திலிருந்து ஆச்சரியமா அதெல்லாம் நின்று சேவிச்சுட்டே இருக்கணும்னு தோணும் தெரியுமா. ஒரு நடையும் பெருமாளோடது.
அங்கே மூலவர் சன்னதியிலேருந்து பெருமாள் வெளில எழுந்தருளும் பொழுது சேஷகத்தில் அப்படியே சீரிண்டே வருவார். ஒரு பாம்பு சீர்ற மாதிரி சீரிண்டு வருவார் நம்பெருமாள். சீரிண்டு வந்தவர் அப்படியே சிம்மகதிக்கு போவார். கொஞ்சம் சிம்மகத்தினாக்க ஒரு சிங்கம் கர்ஜித்து வெளியில வரா மாதிரி வருவார். அந்த கர்ஜனையோட சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாயினா சீரிய சிங்காசனத்தில் அவர் இருப்பார். சீரிய சிங்கமாகவே வெள்ள வருவார். சீரிய சிங்காசனத்தில் இருந்து அப்படின்னு அழலி ஆண்டாள். அந்த சீரிய சிங்கம் தான் நம்பெருமாள். சீரிண்டே வெள்ள வருவார். அந்த இடத்துல நீங்க நிருசிம்மனையே அந்த இடத்துல சேவிக்கலாம். அப்படி சீரிண்டு வெள்ள வருவார் நம்பெருமாள். வெள்ளம் வந்தோடனே அப்படியே கொஞ்சம் மெதுவாக நடந்துன்னு வருவார். நடந்துன்னு வந்தோடனே இந்த புறப்பாடுக்குன்னு ஒரு வேகத்தில் எழுவார் பாருங்க. பரமபத வாசல் கிட்ட ஒய்யார நட, என்னமா நட, வாய்ப்பே இல்லை. அந்த 5 கத்தியும் அந்த மத்தியானம் அந்த 12 மணிக்கு நம்பெருமாள் அதை சேவிக்கலை அப்படின்னா இவா ஸ்ரீரங்கத்துக்காராலே கிடையாது. 5 நடைக்கு தான் சுவாமி அந்த இடத்துல அவள்லாம் அடிமை. என்னமா நம்பெருமாள் பரமபத வாசல் விட்டு வெளில வரார். அட்டகாசமான சேவை அதெல்லாம். அதே மாதிரி பெருமாளோடைய அந்த புறப்பாடில் கொடை போடுவா. இதெல்லாம் அடியன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு போய் 7 மாதம் பெருமாள் அங்கே உட்காத்தி வச்சுட்டு இப்படி தண்டனை கொடுத்துட்டானே அப்படின்றது தான் வருத்தமாக இருக்குது. மெட்ராஸில் உட்காத்தி வச்சு போட்டோம். பெரிய தண்டனை. இதெல்லாம் ஆயுட்கைதி. இது ஆயுட்கால தண்டனையா இல்லை மரண தருவாய் வரைக்கும் அடியனுக்கு இந்த தண்டனையா பெருமாள் கொடுக்கறதுன்றது தெரியல. ஆனால் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுன்றது உயிர் போகிற மாதிரி இருக்குது ஒரு நாளும். இன்னைக்கா ஒரு நாள் போக தான் போகிறது பிராணன், அது வேற விஷயம். அட்லீஸ்ட் போகிற சமயத்திலேயாவது சுவாமி வேதாந்தேசிகனாவது அவர் பெரிய ஞானி, என்ன அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது. சர்வதந்திர சுதந்திரன் அவர், ரைட்டா? இப்போ அடியன்லாம் அந்த அளவு கிடையாது. இன்னைக்கு வேணா ஐஷன் போட்டோம், போகிறவர் நம்பெருமாளை வந்து காட்சி கொடுத்து ஐஷன் போயிட்டாருன்னா போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். அந்த அளவுக்கு நம்பெருமாள் ஈர்த்து போயிருக்கார். அது நம்பெருமாளோட ஒரு அழகு. அது என்ன வேணா சொல்லும், இது இல்லை அது இல்லை அது இல்லை, நம்ம குறை 1000 சொல்லலாம். சுவாமி நம்பெருமாளுக்கு ஈடு இணை வேறு உண்டா அப்படின்னு நாங்கள்லாம் கேட்போம். இங்கே இருக்கிறவா வரதனுக்கு ஈடு இணை உண்டா? என்ன வேணா குறை சொல்லு, சண்டை நடக்கிறதுன்னு சொல்லு, இவன் இத்தை பண்ணலன்னு சொல்லு, அத்தை பண்ணலன்னு சொல்லு, வரதனுக்கு நிகர் உண்டா அப்படின்பா இல்லையா? இன்றைக்கும் போய் பாருங்கோ, திருமலையப்பன்ட்ட விசேஷம் சுவாமி. திருச்சானூர்லேயும் சரி திருமலையிலையும் சரி, நீர் வந்து வீக் டே வரைக்கும் ஆஃபீஸ்லாம் போகணுமே, இத்தனை பேர் எப்படி வரான்னா கலியுக வரதன் அவரை சுற்றி எத்தனை கோடி கோடி ஜனங்க போய் நிற்கிறது. மலையப்பட்டு போய் நிற்கிறதும் இல்லையோ. ஒரு சாச தீபாலங்கரண சேவை அப்படின்னா வீதி தான் வெறிச்சோடி இருக்கும், மாட வீதி. உள்ளே போய் உட்காந்துருன்னா என்ன ஆச்சரியம், வீக் டே வாச்சே இத்தனை பேர் உட்காந்துருக்காளேன்னா வரா சுவாமி. அதுக்குன்னே வேற வேற ஊர்லேருந்து வரா, வேற வேற தேசத்துலேருந்து வரா. அதுவல்லவோ பக்தி கலியுக வரதன்ட்ட. இப்போ அதான் கலியுக தெய்வம் அப்படின்னு அவர் இருக்கிறதுனால கலவு வெங்கடநாயகன்னு சுவாமி வேதாந்தேசிகன் சொன்னார் இல்லையா? சுவாமி வேதாந்தேசிகனே தான் வெங்கடநாயகன், அவரே தான் வந்து ஆச்சாரியன், எல்லாமே அவர் தான். அதனால தான் சர்வதந்திர சுதந்திரன்னு அவருக்கு பட்டம். வேற எந்த ஆச்சாரியனுக்காவது அந்த பட்டம் உண்டா? கிடையாது. ஆச்சாரிய சார்வபௌமனா யார் இருக்கான்னா வேதாந்தேசிகன் தான் சார்வபௌமன். எவ்வளோ தூரம் இறங்கி வந்து அவர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். வரதனே தான் சுவாமி வேதாந்தேசிகனால பேதம் இல்லை. வரதனே சுவாமி வேதாந்தேசிகன், சுவாமி வேதாந்தேசிகனே வரதன், இல்லை ரங்கனே சுவாமி வேதாந்தேசிகன் வச்சுக்கோங்கோ, மலையப்பனே வச்சுக்கோங்கோ. ஆக மொத்தத்தில் சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த இடத்துல சுவாமி வேதாந்தேசிகனாக வந்திருக்கார். இல்லைன்னா வேற யாரால இந்த மாதிரி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் சம்பிரதாயத்தில் ஆச்சா? அதனால் இப்படியாக எனக்கு நீ கடைசி காலத்தில் கண்ணனா சேவை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமி வேதாந்தேசிகன் வரதராஜ பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். அதுவல்லவோ சுவாமி பக்தி. பக்தி அப்படின்னு சொன்னாக்கா அந்த பக்தியில் ஊறி இருக்கிறவாளுக்கு என்ன இருக்காது? பற்று இருக்காது. எதில்? சம்சாரத்தில். அதனால தான் இவர் கேட்கிறார், சம்சாரத்தில் பற்று இருக்கக்கூடாது. சம்சாரத்தில் இவர் எப்படி திடீர்னு பற்று வளர்த்துண்டார் அப்படின்னு கேட்டாக்க, ஆக்சுவலாக பிரியவிரதனுக்கு வந்து பற்று கிடையாது. ஆனால் அவர் பெரிய தபஸ்வி, தபஸ்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தார் சர்வேஸ்வரனை நோக்கி. அப்போ ஒரு நாள் நான்முகன் பிரம்மா ஹம்சவாகனத்தில் வந்து அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறார். பிரியவிரதன் மகாராஜாவிடத்துலையும் ஸ்வாயம்பூவ மனுவிடத்துலையும் அவர் வந்து பேசுகிறார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் பிரியவிரதா, பற்றின்மையோட பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். உடனே அவர் சொல்ல கேட்டுண்டு பிரியவிரதனும்
ராஜபரிபாலனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் வந்து பர்ஹிஸ்மதி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பர்ஹிஸ்மதி மூலியமாக 10 பிள்ளைகள் பிறக்கிறா, ஒரு பெண் பிறக்கிறா. அந்த பர்ஹிஸ்மதி அப்படின்றவள் விஸ்வகர்மாவனுடைய பெண். ஸோ பர்ஹிஸ்மதி மூலியமாக 10 பிள்ளைகள் பிறக்கிறா. ஆக்னீத்ர, ஈத்மஜிக்வ, யக்ஞபாகு, மகாவீர, ஹிரண்யரேத, அப்புறம் கிருதபிருஷ்ட, சவன, மேதாதீதி, வீதிஹோத்ர, கவி, 10 பிள்ளைகள். ஒரு பெண் பிறக்கிறான்னு சொன்ன மூலியோ அந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டாக்க அவளுக்கு வந்து ஊர்ஜஸ்வதின்னு பேரு. இதுல பிரியவிரத மகாராஜா தான் ராஜ்யபரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 10 பிள்ளைகள்ல 3 பேர் கவி, மகாவீர, சவனன், இவ 3 பேர் சன்னியாசத்தை ஏற்றுண்டா. பிரம்மச்சாரிய விரதத்திலே இருந்துட்டா. அவ கம்ப்ளீட்டா நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்துட்டா. அவ என்ன சொல்லிட்டா, நாங்க வந்து பெருமாளை தவிர்த்து வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம், பூஜிக்க மாட்டோம், தியானம் பண்ண மாட்டோம், என்னை விட்டுருங்கோ, எனக்கு இந்த சம்சாரத்துலலாம் ஈடுபாடு இல்லை, பிராஜாபத்தியத்தில் ஈடுபாடு இல்லைன்னு அவள் விலகிட்டா. அதன் பின்பு பிரியவிரத மகாராஜாவுக்கு 2வது மனைவி இருந்தா. அவள் மூலியமாக 3 பிள்ளைகள் பிறந்தா. உத்தம, ரைவத, தாமசன்னு 3 பேர். இப்போ இதில் சொல்லும்பொழுது பிரியவிரத மகாராஜா ஒரு சமயம் அவர் வந்து பார்க்குறாராம், என்னடா இது நம்ம இப்படி ராஜபரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கறச்சே மேரு பர்வதத்தினுடைய ஒரு பகுதியில் சூரிய வெளிச்சம் வருது, இன்னொரு பகுதி அப்படி இருட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லி தன் தேரை எடுத்துட்டு இந்த மேரு பர்வதத்தினுடைய எந்த பகுதியில இருள் வரலையோ அந்த பகுதிக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தன் தேரை எடுத்துட்டு அந்த மலையை சுத்தி 7 தீபங்களை உருவாக்கினார். ஏன்னா இது எப்படி ஆயிடுதான், இப்ப தென் திசையில வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வடக்குல வந்து சூரிய வெளிச்சமே இருக்காது. வடக்குல வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தென் திசையில சூரிய வெளிச்சம் இருக்காது. அநியாயமா இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும்னு சொல்லி 7 தீபங்களை உருவாக்கினார். இவருடைய அந்த தேர் ஒரு இடத்துலையும் போய் தேர் சக்கரம் அழுந்த 7 தீபங்கள் உருவாகின. அந்த 7 தீபம் சொல்லும்போது ஜம்பூ தீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், குஷ, கிரௌஞ்ச, ஷாக்க, புஷ்கரன் 7 தீபங்கள் ஆச்சா. ஜம்பூத்வீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷாக்கத்வீபம், புஷ்கரத்வீபம்னு 7 தீபங்கள் உருவாச்சு. இந்த தீபத்தை சுற்றி இப்போ ஜம்பூ தீபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜம்பூ தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு பெருசாக அதை சுற்றி ஒரு நதியானது ஓடித்து. அதை காட்டில் 2 மடங்கு பெருசாக அடுத்த தீபத்தை சுற்றி அடுத்த நதியானது ஓடித்து. இந்த மாதிரி 7 தீபங்களை சுற்றி 7 நதிகள் ஓடித்தான். என்னென்ன ஓடித்து அப்படின்னா, கருப்பஞ்சாற்று கடல், உப்புக்கடல், பால் கடல், நெய்க்கடல், வெண்ணக்கடல், அதுக்கப்புறம் மது கடல், அதன் பின்பு இது கடைசியாக வெறும் ஜலம், தூய ஜலம் இருக்கக்கூடிய கடல், இதெல்லாம் ஓடித்தான். அடுத்து பர்ஹிஸ்மதி இருக்காளோ இல்லையோ, அவளுடைய மணாளன் தானே பிரியவிரதன். பிரியவிரதன் அந்த 7 தீபங்களை ஆக்னீந்திர, ஈத்மஜிக்வ, யக்ஞபாகு, ஹிரண்யரேத, கிருதபிருஷ்ட, மேதாதீதி, வீதிஹோத்ரன் இந்த 7 பேர் அவளுக்கு பிரித்து கொடுத்துட்டாளாம். பிரியவிரதன் அவருடைய பெண் ஒருத்தி இருந்தாலோ இல்லையோ, ஊர்ஜஸ்வதின்னு அவளை வந்து உஷனா என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அவள் மூலியமாக சுக்கராச்சாரியாருக்கு பிறந்தவள் தான் தேவயானி. இல்லைன்னா வந்து அவளுக்கு இன்னொரு பேர் கவி அப்படின்னு இருக்கு. இப்படி ராஜா எத்தனையோ நாள் இந்த சம்சாரத்திலேயே உழண்டுட்டானோ இல்லையா பற்றோட. இப்போ அவனுக்கு திடீர்னு தோன்றது, என்னடா இது, நம்ம இப்படி இருக்கோமே சம்சாரத்தில் பற்ற வளர்த்துண்டு, தப்பு இல்லையா அப்படின்னு அவருக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்கிறது. திருப்பி பகவானை நோக்கி தபஸ் பண்ணார். புறப்பட்டு காட்டுக்கு போயிட்டார், தபஸ் பண்ணார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கறச்சே ஆக்னீந்திரன் இந்த சைடில் ராஜபரிபாலனத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன ஆறுது, ஆக்னீந்திரன் ஜம்பூ தீபத்தை வந்து ராஜபரிபாலனம் பண்ணுறார். தன் பிள்ளை எப்படி வந்து இருக்கணும்னு அவர் பிரியவரதன் நினச்சாரோ அதே மாதிரி இருந்தானா. ஒரு சமயம் மகாராஜா ஆக்னீந்திரன் அப்படின்றவர் ஒரு புத்திரபாகியத்தை அதாவது நமக்குன்னு ஒரு புத்திரபாகியம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போ அவர் வந்து மந்தர மலையில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு குகையில் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார்.
இவருடைய இந்த ஆசையை புரிஞ்சுண்டு நான்முகன் பிரம்மா இவனுக்கு வந்து எப்படியா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான்முகன் பிரம்மா பூர்வச்சித்தி அப்படின்ற ஒரு அப்சர ஸ்திரீய பிரியவிரதன் ஓட பிள்ளை ஆக்னீந்திரனுடைய அந்த ஆசிரமத்துக்கு அமுச்சு வைக்கிறாராம். அவரும் தன் தபஸ் களைஞ்சு, ஏன்னா இவ வந்து பூர்வச்சித்தி அங்கே போயிட்டு அவருடைய தபஸை வந்து கலைக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா அதுக்காக தானே அவர் இப்போ காத்துன்னு இருக்கார். தபஸ் பண்ணுறதே தனக்கு புத்திரபாகியம் வேணுன்றதுனால தான். அதனால் நான்முகன் பிரம்மா பூர்வச்சித்தி என்று சொல்லக்கூடிய அப்சர ஸ்திரீயை இவனுடைய தபஸ் ஏற்றார் போல கீழ் அமுச்சு வச்சு அவ வந்து இவனோட தபஸை கலைச்சு கடைசியில் இவா 2 பேரும் ஒன்று சேர்றா. இவா ஒன்று சேர்ந்து இவா மூலியமாக ஆக்னீந்திரனுக்கு 9 பிள்ளைகள் பிறக்கிறா. நாபி, கிம்புருஷ, ஹரிவர்ஷ, இலாவிருத்த, ரம்யக, ஹிரண்மய, குரு, பத்ராஸ்வ, கேதுமால அப்படின்னு 9 பேர். இப்போ அவாவாளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய துவீபங்கள் திருப்பி ஆக்னீந்திரன் 9 துவீபங்களை பிரித்து கொடுத்துடுறான். ஆக்னீந்திரனுக்கு ஆனால் வந்து அவனுடைய இந்திரியங்கள் திருப்தி அடையலை. ஆனால் தன் மனைவியை பார்த்துட்டே உட்காண்டிருந்தான். அவள் போயிட்டா. அவள் போன அப்புறம் அவளுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். பூர்வச்சித்தி புறப்பட்டு போயிட்டா. இவ்வளோதான், இதுக்காக தான் வந்தேன்ட்டு புறப்பட்டு போயிட்டாவோ. ஆக்னீந்திரன் வந்து பூர்வச்சித்தி அனுப்பிலேயே இருந்தான். அடுத்த பிறவியில் அதே ஸ்வர்கலோகத்தில் அவன் வந்து பிறக்கிறான். இப்போ ஆக்னீந்திரன் போன அப்புறமா அவனுடைய 9 பிள்ளைகள் மேரு மலையினுடைய அந்த பர்வதராஜா இருப்பாரோ இல்லையோ, அந்த பர்வதராஜா மேரு பர்வதராஜா அவனுடைய 9 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். மேரு தேவி, பிரதிரூபா, உக்ரதம்ஸ்ரீ, லதா, ரம்யா, ஷியாமா, நாரி, பத்ரா, தேவவீத்தின்னு 9 பேர். இவா 9 பேரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் நாபி அப்படின்ற அரசனை பற்றி சொல்ல போகிறார். நாபி வந்து ஆக்னீந்திர ராஜாவினுடைய மூத்தவன். அவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மகாராஜா நாபி நிறைய கோர தபஸ்கள்லாம் ஈடுபட்டார். எத்தனையோ தபஸ்கள் அவருடைய மனைவியோட கூட சேர்ந்துட்டு ஈடுபட்டார். அதில் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணினார். அவருடைய பக்தர்களிடத்தில் ரொம்ப பணிவோடு இருந்தார். அவள் தேவையான சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான்முகன் இவர் 4 கைகளுடைய பரபிரம்மமான சர்வேஸ்வரனான சிவபதி நாராயணன் அவர் கண் முன் தோன்றி வந்தால். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அவரிடத்துல வந்து நாபி மகாராஜாவும் அவருடைய மனைவி மேரு தேவியும் சேர்ந்து பிரார்த்திக்கிறா. அப்போ பிரார்த்தனை பண்ணும்பொழுது மகாவிஷ்ணு வந்து சொல்கிறார், பெருமாள் இந்த மாதிரி அவங்களுடைய கர்ப்பத்தில் நான் பிறக்கிறேன். பிறந்து ரிஷபதேவனாக நான் இருக்கின்றேன். என்னுடைய பெயர் அதுதான். நான் ரிஷபதேவனாக அந்த பிறவியில் இருப்பேன். அவங்களுடைய கர்ப்பத்தில் நானே வந்து பிறக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ அடுத்தது ரிஷபதேவர் சரித்திரத்தை அனுபவிக்கணும். அதை நாளைய தினம் நம்ம அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரக் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.